நமசிவாயம். வருகின்ற 25ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை அதிகாலைன்னு சொல்லணும். நீங்க வந்து ஆங்கில முறைப்படி பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலை. நம்மளுடைய இந்துக்கள் முறைப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவுன்னு சொல்லணும். 3 லட்டு நாள். 3 லட்டு நாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு, திங்கட்கிழமை அதிகாலை அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இப்ப நீங்க இங்கிலீஷ் கேலண்டர் டேட் படியே நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ற மாதிரியான விஷயமா பாத்துக்கோங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு காலங்காலத்தால, அதாவது 6 மணிக்கு முன்னால, திங்கக்கிழமை விடியறதுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமையுடைய பின்னிரவுல வந்து பாத்தீங்கன்னா 2:05 மணியிலிருந்து 5:57 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 52 நிமிடம், 3 மணி நேரம் 52 நிமிடம் வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் 52 நிமிடம் இந்த 3 நாள் இருக்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இந்தியானே வச்சுக்கலாம். ஓவராலா இந்தியாவுக்கு இந்த ஒரு டைம் தான். நம்ம வந்து தனித்தனியாக டெல்லி பாம்பே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 லட்டுனா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்கக்கூடிய நபர்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் கெட்ட காரியம் செய்தாலும், அது வந்து கெட்ட சிந்தனைகள் வந்தாலும் நல்ல சிந்தனை வந்தாலும் அது வந்து 3 மடங்காக பெருகக்கூடிய ஒரு முகூர்த்த நாள். இது நாம் வந்து பல காலங்களாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். பல அன்பர்களும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் செய்யலாம். இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2:05 நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த 2:05 அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நம்ம ஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு முடியக்கூடிய நேரம் வந்து பார்த்தோம்னா 5:57 சொல்றோம்ல. இது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா அற்புதமான முகூர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமிர்த முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தம், விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகூர்த்தம், தியுமாத் காத்யுதி முகூர்த்தம் என்ற ஒரு முகூர்த்தம், அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் இருக்கவே இருக்கு, சமுத்திர முகூர்த்தம். ஸோ இந்த மாதிரியான முகூர்த்தங்கள் எல்லாமே, எல்லா முகூர்த்தமுமே அற்புதமான முகூர்த்தங்கள். அது மாதிரியான ஒரு டைம். இந்த ஒரு நேரத்தை நாம் வந்து ஒண்டர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க வேற என்னெல்லாம் இந்த டைம்ல செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து வெளிநாட்டு வாழ் அன்பர்கள் அவர்களுடைய சிட்டி, நாட் கண்ட்ரி, சிட்டி அண்ட் கண்ட்ரி ரெண்டு சேர்த்து போகணும். சிட்டி மேண்டேட்ரி, சிட்டி அண்ட் கண்ட்ரியை வந்து போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது, நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி அனுப்புங்க. வெறும் சிட்டியும் கண்ட்ரியும் ஆட் பண்ணி ரேண்டமா போட்டுட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஸோ மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே டைம் தான். ஸோ மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற ஒரு சில ரெகுலராக கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துருங்க டைமிங்கு. இந்தியாவுக்கும் டைமிங் நான் வந்து ஆட் பண்றேன் ஓவராலா. அதே மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல படிக்கும்போது என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருங்க. இந்த டைம்ல நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், மந்திரம் மாதிரியான ஒரு 3 மந்திரங்கள் சொல்ல போறோம். 3 மணி நேரம் பிளஸ் 3+ ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து ஒரு 3 மந்திரங்களாக பார்க்க போகிறோம். இந்த 3 மந்திரங்களை எவ்வளவு நேரம் சொல்ல வேண்டும், நான் 2 மணிக்கு மிட் நைட்ல எழுந்து உட்காந்துக்கணுமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஒரு 4 மணிக்கு மேலேயோ 4:30 மணிக்கு மேலேயோ கூட எழுந்துக்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் சொல்ல போறீங்க பண்ற பொறுத்து இருக்கு. இது வந்து மேக்சிமம் இந்த பீரியட் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா எல்லா டைம்லயுமே நமக்கு இந்த ஒரு முகூர்த்த யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஜென்ரலா இருக்கக்கூடிய முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு முகூர்த்தம் டெய்லி வரக்கூடிய ஒரு 30 முகூர்த்தங்கள், அந்த முகூர்த்தமும் எல்லா முகூர்த்தமுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு போடும்போது பார்த்தோம்னா ஒரு 100% ரிசல்ட் இந்த 3 மடங்காக பெறுகிறதுங்கிறது வந்து 3 மடங்கா இல்லாம 2.25 மடங்காவோ இல்ல 2.5 மடங்காவோ ஆகக்கூடிய ஒரு விஷயமா கூட ஆகலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அனைத்து முகூர்த்தங்களுமே இந்த ஒரு 3.8 ஹவர்ஸ் இருக்கக்கூடிய முகூர்த்த வேலைகள் சூப்பரா இருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நினைக்கக்கூடியது ஜாஸ்தியாவே நினைக்கலாம், 3 மடங்காக நடக்கலாம், 30 மடங்காக கூட நடக்கலாம். அப்படிங்கிறது சிந்தனைகளில் கவனம் தேவை. திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், சிந்தனைகளில் கவனம் தேவை. நீங்க வந்து இந்த டைம்ல ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கிற பல்வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், இல்ல நீங்க யூஸ்வலா பண்ற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு பொருள் சார்ந்த தேவை இருந்தால், ஞானம் சார்ந்த தேவை இருப்பவர்கள் அப்படின்றவர்கள் வந்து யோகா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த யோக நிலை ஏதாவது நீங்கள் வந்து செய்து வரலாம். உடல் சார்ந்த தேவை இருப்பவர்கள், உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த உடல் சார்ந்த தேவை இருக்கிறது அப்படிங்கிறவங்க பிரீத்திங் டெக்னிக்ஸ், நான் நிறைய விஷயங்கள் பிரீத்திங் டெக்னிக்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட பண ஈர்ப்பு ரகசியங்கள்னு போட்டிருந்தேன். ஒரு 1 hour பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தது. அதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தாலும் அதில் வந்து மூச்சுக்களை பற்றி, அதன் மூலமாக என்னென்னலாம் சாதிச்சு கொள்ளலாம், பண ரீதியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். ஸோ உடல் ரீதியாகவும் அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேவைப்படுபவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களாகவும் செய்து வரலாம். இது 3 டைப்பா.
இப்போ நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு மந்திரங்கள், 3 மந்திரங்கள். ஒவ்வொரு வார்த்தை மந்திரம்னு வச்சுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் 2 வார்த்தை இந்த ஓம் செய்யணும் அப்படி வரும். அதுல வந்து இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, என்னென்ன தேவைக்குன்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா செல்வ ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பரா வாழ்வதற்கு அப்படின்ற மாதிரி, நிறைய பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரி. அதே அதே மந்திரம் வந்து வேற என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தா, சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நமக்கு நடக்க செய்யும், சுபகாரியங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். திருமணம் சார்ந்த எண்ணம் உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா அதை அப்படி நினைச்சுக்கலாம். குழந்தை சார்ந்த இன்டென்ஷன் இருந்தா அப்படி நினைச்சுக்கலாம். ஈவன் உங்களுக்கு படிப்பு சார்ந்த இன்டென்ஷன் இருந்தது, உங்க குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட, இப்ப லைவ் பண்ணதுல நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா படிப்புக்கு வேலைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டிருந்தாங்க. ஸோ வேலை கிடைக்க வேண்டிய, இந்த பணம் சார்ந்து நான் சொன்னேன் இல்லையா, வேலை கிடைக்கணும்னாலும் நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா வேலை எதுக்கு நம்ம பண்ண போறோம், யாருக்கோ போய் நம்ம சும்மா சர்வீஸ் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு என்ன இருக்கு, நமக்கு பணம் வேணுங்கிறதுனால தானே வேலைக்கு போறோம். ஸோ அந்த பணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது அதோடைய ஒரு டொமைன்ல இத்தனை விஷயமும் வந்துடும். அதை நீங்க கொஞ்சம் பதம் பிரித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது அதற்காக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மந்திரத்தை சொல்ல போகிறீர்கள். பட் இது ஒரு காம்பினேஷன், நீங்க மூணுமே சொல்லிதான் ஆகணும். இரண்டாவது மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே நமக்கு ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு, கணவன் மனைவி, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து நம்மளுடைய மற்ற உறவுக்காரங்களாகட்டும், நம்மளுடைய செல்ஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு விஷயமாக மாறுவதற்கு, பலருக்கும் நம்மை வந்து பார்த்த உடனேயே பிரமிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், தெய்வர்கள் கிட்டுவதற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை செய்யறோம். இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஒரு மந்திரம். அந்த மூன்றாவது மந்திரம் என்னன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து உடல் ரீதியான நோய்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு அல்லது விலகுவதற்கு, அதே போல ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு. எந்த ஆக்சிடென்ட்னா நான் எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், எனக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல கூட வழி விடாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பதற்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடலிலே வந்து பார்த்தோம்னா ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரி, உடலிலே தைரியம் அப்படின்னா, உடல் தைரியம்னா என்ன, மன தைரியம் அப்படிங்கிறது வேற. உடல் தைரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் போய் அடிக்கிறது இல்லை. உடல் தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய உடல் வந்து நல்ல கட்டுடலாக இருக்கிறது, ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி, ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நமக்கு கடன் இருந்ததுன்னா கடன் கண்டிப்பா அடையிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற யாராவது நம்மளை யாரும் எதிர்க்காமல் இருப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அகைன் வந்து பார்த்தோம்னா இந்த நோய் ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி. திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு இந்த மூணாவது மந்திரமும் உங்களுக்கு கண்டிப்பான விஷயங்கள். திருமணம் ஆகாமலோ அல்ல திருமணம் சார்ந்து, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த மூணாவது மந்திரம் உதவும். ஸோ இந்த 3 மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு பீரியடுக்குள்ள உங்களால எவ்வளவு தடவை சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஏன்னா இந்த பீரியட் வந்து ஒண்டர்ஃபுல் பீரியட். அகைன் நான் சொல்றேன், முகூர்த்த வேலைகள் எல்லாமும் பயங்கரமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த யோகமும் ஒண்டர்ஃபுல்லா அமைஞ்சிருக்கக்கூடியது, ரெண்டும் காம்பினேஷன்ங்கிற மாதிரி. ஸோ எவ்வளவு தடவை சொல்லணுமோ சொல்லிக்கலாம். இதுல சின்ன சின்ன ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு தேவை ஒரு ஏலக்காய், குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை நீங்க ரெகுலரா கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ண போறீங்க, அதோடைய பலனை பல காலங்கள் யூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்காக குங்குமம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்து நான் பர்டிகுலரா 2-3 நாள் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அது வந்து இந்த 2-3 நாளைக்கு தேவையான ஒரு பிஞ்ச் மட்டும் இருந்ததுன்னா போதும்னு வச்சுக்கோங்க. அகைன் வந்து இந்த ஒரு நாள்லயே இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வதனாலேயே அத்தனை விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிருமானா அப்படி கிடைக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு கிரகண நேரத்திலே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் பலமுறை பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயமும் வந்து அதோடைய அந்த ஒரு பலனை உங்களுக்கு நீட்டித்து தர செய்யும், ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லியே நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த ஒரு 3 மந்திரங்களையும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். டெய்லியே வந்து பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ அந்த மாதிரியான விஷயமாக 3த்தையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுங்கிறது அவசியம். அப்படி இல்லாமல் ஒரே நாளில் சொல்லிட்டு அதற்குண்டான பலனை வாழ்நாள் முழுவதும் நாம் எதிர்பார்ப்பது தவறு. ஸோ இப்போ மஞ்சளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த மஞ்சள் நீங்க வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கிறது இல்லை, என்ன பண்ணுங்கன்னா ஒரு முன்னால் ஏதாவது ஒரு பேப்பர் அல்லது வெற்றிலை அல்லது வாழை இலை அல்லது ஒரு சுவாமியோடைய பூஜை தட்டு, வேற சுவாமிக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பூஜை தட்டு, மஞ்சளை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பது, வீட்டிலே வந்து எந்த டைம்ல எழுந்துக்கிறீங்களோ, நம்ம சொல்ற டைம்ல வந்து எந்த டைம்குள்ள எழுந்துக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க எழுந்து குளித்தால் நல்லது. சுத்தமாக தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கை கால்கள் முகங்கள் எல்லாத்தையும் கழுவி கொள்ள வேண்டியது. உடல் சுத்தி மன சுத்தி இருந்தால் போதும். ஸோ அது மாதிரியாக நீங்க வந்து சுவாமி மாடத்துல விளக்கேற்றி வைக்கிறது, நெய் விளக்கேற்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா உட்காந்துக்கலாம். கால் தரையில் படக்கூடாது, காலோ உடலோ தரையில் படக்கூடாது, அது விரிச்சு உட்காந்துக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மஞ்சள் எடுத்துக்கிறீங்களா, நம்ம முன்னால ஏதாவது வச்சுட்டு மந்திரிக்கிற மாதிரி நம்ம வந்து மஞ்சள் அர்ச்சனை பண்ற மாதிரி, மந்திரிக்கிற மாதிரி அர்ச்சனை பண்ற மாதிரின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன்.
பூ எடுத்து நம்ம வந்து அர்ச்சனைக்கிறது போடுவோம். அது மாதிரி இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். சுவாமி மரத்திலே வேணாலும் செய்யலாம். தண்ணியில் வேற எங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ சேரில் கூட உட்காந்து செஞ்சுக்கலாம். சேரில் உட்காரனா நம்ம முன்னால் வந்து கை இடது கையிலையோ இல்லையாவது உள்ள கையில் அந்த பிளேட்டோ வாட்டர் இட் அதை வச்சுக்கோங்க. ஓம் சுபம் ஒரு தடவை போட்டுறீங்க. ஓம் சுபம் ஓம் சுபம் ஓம் சுபம் போட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து 1 மணி நேரம் நான் இந்த ஓம் சுபம் மந்திரத்தை சொல்ல போகிறேன், 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் இருக்குது, நான் அந்த 3 மந்திரத்தையும் ஒவ்வொரு மணி நேரம் சொல்ல போகிறேன் அப்படின்னு முடிவு கட்டிட்டீங்கன்னா அதை ஒரே ஒரு பிஞ்ச் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பிஞ்சு கையில் வச்சுட்டு எதுலையும் போட வேண்டாம், கையிலேயே வச்சுக்கிட்டு ஓம் சுமம் ஓம் சுமம் ஓம் சுமம் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து 1 2 3 நான் சொன்ன மாதிரியான வரிசையிலே வரும். சுபம் அப்படி ஓம் சுபம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பின்னர் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் 1 hour சொல்லியிருக்கும் போது ஓவரா இருக்கும் வைப்ரேஷன். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த மற்ற மஞ்சள்லாம் யூஸ் பண்றீங்களா அந்த மஞ்சளை போட்டுக்கலாம். அந்த மஞ்சளை குளிக்கலாம், தொப்புளில் தடவிக்கொள்ளலாம், நெற்றில் இட்டுக் கொள்ளலாம். இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. இந்த பலன் இல்லாமல் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து 2வதாக செய்ய வேண்டியது ஏலக்காய். ஏலக்காயை வந்து இடது பக்கத்திலே அதக்கி கொள்ள வேண்டியது. 1 மணி நேரம் அதக்கிக்க முடிஞ்சதுன்னா அதக்கிக்கோங்க. 1 மணி நேரம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சொல்ல போறேன்னு நினைக்கிறது உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதை துப்பி விடலாம், அதை கலைந்து விடலாம். அதுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுடலாம்னு வச்சுக்கேன். பாத்ரூமில் போடாதீங்க, வேற எங்கேயாவது போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் கவையே நமக. ஓம் கவையே நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லி வாருங்கள். ஏலக்காயை வாயில வச்சுட்டு இடது பக்கமா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கலாம். ஏலக்காய் எனக்கு கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா சாதாரணமா சொல்லுங்க. இல்லைன்னா இன்னொரு மெத்தோடு இருக்கு. அது மாதிரியான விஷயமாக மனதிற்குள்ளேயே சொல்ல வேண்டியது. நாக்கை உள்புறமாக மடித்து நாக்குடைய அந்த நம்மளுடைய வாயோடைய அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல டச் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக உள்ள ஃபுல்லா வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தினை வந்து ஓம் கவையே நமக ஓம் கவையே நமக மனதுக்குள்ளே எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓவராலா சொல்லும் போது நமக்கு இடது பக்கமாக மூச்சு வந்தது என்றால் அதிகப்படியான பலன். நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சொல்றோம்னா ஒரே பக்கம் அதை மூக்க மூடிக்கிட்டே இருந்து நம்ம சொல்றது நமக்கு சிரமமா இருக்கும். ஒரு பக்கம் மஞ்சளை வேற கையில வச்சுட்டு மூக்க வேற மூடிட்டு எல்லாம் பெரிய விஷயம். ஸோ மேக்சிமம் அது மாதிரி வர்றதுங்கிறது பெட்டர். பார்த்துக்கோங்க, உங்களுடைய கன்வீனியன்ஸ் படி பண்ணுங்க. உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டு நீங்க பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷன் உடல்ல இருக்கக்கூடிய அசௌகரியத்திலே போய்விட்டது என்றால் மந்திரத்திலே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள், 2வது ஏலக்காய், 3வது குங்குமம். குங்குமத்தையும் இந்த மஞ்சள்ல என்ன பண்றீங்களோ அதே மாதிரி தான். மஞ்சளை வந்து நீங்க குங்குமத்தை போட்டு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெத்திக்கிட்டுக்கலாம். தொப்புலையும் குங்குமத்தை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. குளிக்கிறதுன்னு அப்படி மஞ்சள்ல பெருசா குளிக்கிற மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம குங்குமத்தை போட்டு குளிச்சா இல்லை. அதனால அது சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். பட் இது வந்து நமக்காக யூஸ் பண்றதுக்காக தானே எடுக்கிறோம். ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து இப்ப நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் சுகினே நமக. ஓம் சுகினே நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது. இது டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம். திரும்ப போய் தூங்குறதுனா தூங்கலாம்னு வச்சுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். நான் இப்போ இந்த ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய சிட்டியும் உங்க கண்ட்ரி கோடும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமானவங்களோட மட்டும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுல முக்கியமாக இந்த வந்து வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சிட்டி அண்ட் கண்ட்ரி போடுறீங்க, போட்டுட்டு நீங்க வந்து திரும்ப அகைன் அந்த அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா. பதில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. சம்டைம்ஸ் நீங்க போட்டிருக்கிற கமெண்டோடைய பதிலையை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருப்பேன். அது மாதிரியாக விஷயமாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கும் கிடைக்கும், இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதிகப்படியான ஒரு பலன்கள் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரே கண்ட்ரியை சார்ந்த நிறைய நபர்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நானும் அதை பார்த்துட்டு இவங்க பார்க்கலையோ பார்த்துருப்பாங்களோ இவங்களுக்கு பண்ண முடியாமல் போயிருக்குமோன்ற ஒரு எண்ணத்திலேயே நான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம சிவாய.